friends, welcome to சுவை சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஐஸ்கிரீம்னாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டெசர்ட் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு க்ரீமு, கண்டென்ஸ்டு மில்க்கு, உங்களுக்கு பிளெண்டரு, மெஷின் எதுவுமே தேவைப்படாது. நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்லலாம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது அதில் நிறையா ஃபுட் கலரிங்கு அப்புறம் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் கலந்துருப்பாங்க டேஸ்ட்டுக்காக. இது நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க பாலை வச்சே ஹெல்த்தாக ஹைஜீனிக்காக பண்ணிடலாம். இப்போ இந்த சில்லுன்னு ஸ்வீட்டான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சுவை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் செய்ய என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம். 1/2 லிட்டர் காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலுக்கு. உங்களுக்கு அதிகமாக சர்க்கரை வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, முந்திரி பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம பட்டர்ஸ்காட்ச் மிக்சரே பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் காய்ச்சின பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. பால் நல்லா சூடாகட்டும். கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் கொஞ்சமாக காய்ச்சின பால் ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்ந்து நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி எதுவும் வராமல் நல்லா கலக்கிக்கோங்க. அந்த பாலோட திக்னஸ் கொடுக்கறதுக்கு தான் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம் நம்ம. உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு, மைதா மாவு, இல்லைன்னா கோதுமை மாவு அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிட்டோம். இப்போது பால் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு கொதி கொதிச்சாலே போதும். பால் ரொம்ப நேரம் சூடு பண்ண தேவையில்லை. இப்போது நம்ம கலக்கி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பால் கொஞ்சம் திக்காகும். நம்ம கிண்டாமல் விட்டோம்னா அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கறதுனால நல்லா திக்காயிட்டு அடி பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி அடிக்கடி கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ அரிசி மாவு, கோதுமை மாவுலாம் போட்டால் ஐஸ்கிரீமில் அந்த ஸ்மெல் அடிக்கும். முடிஞ்ச அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 கப் சர்க்கரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது பால் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இப்போ வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் கடைசியாக தான் ஊற்றணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் இருக்கும் ஐஸ்கிரீமில். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய்க்குள்ளே இருக்க அந்த கருப்பு விதையை மட்டும் எடுத்து நல்லா பொடி பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போது நல்லா கூல் பண்ணிக்கலாம். எடுத்து தனியாக வச்சு நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போது இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இப்போது இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க.
ஒரு 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அது ஃப்ரீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம பட்டர்ஸ்காட்ச் மிக்சரை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. பாகாக எடுத்து காய்ச்சி ஊற்றும் போது நமக்கு உடனே அந்த நெய் தடவின பிளேட்டில் ஊற்றினா தான் நல்லா செட் ஆகும். இல்லைனா அது தட்டோடு அப்படியே பிடிச்சிக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே நம்ம போடுறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு சர்க்கரை போட்டுக்கோங்க. 1 கப் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறுங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் மாறும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சர்க்கரை நமக்கு நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கலர் மாறுது நம்ம நல்லா தெரியுது பாருங்கள். இப்போவே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வெண்ணெயை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்ணெயை ஆட் பண்ணோடனே நம்ம உடனே இறக்கிடலாம். இறக்கிட்டு நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஆறி நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சமாக முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு பட்டர்ஸ்காட்ச் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 3 மணி நேரம் அதுவும் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போவே நமக்கு நல்லா பாதி ஐஸ்கிரீமாக கிடச்சிடுச்சு. இதை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்சரை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க மீதியுள்ள ஐஸ்கிரீமையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 8 hours இல்லைனா நைட் ஃபுல்லாக ஃப்ரீசரில் வச்சுடுங்க. 8 hours கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஐஸ்கிரீம் நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த பட்டர்ஸ்காட்ச் மிக்சரே சும்மா கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலால் தூவி விட்டுருக்கேன். இன்னும் நல்லா எடுத்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அந்த கேஷ்யூ நட்ஸ்லாம் கடிக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.